அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 22வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு சட்டை ரூபாய் 110க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை கண்டறியவும். இப்போ வாங்கிய விலையை காட்டிலும் விற்பனை விலை குறைவாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக நட்டம் தான் ஏற்படும். இவங்களே நட்டம்னு சொல்லிட்டாங்க. நட்டத்தொகை எவ்வளோன்னு கேட்காம நட்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். 110 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா 20 ரூபா நட்டம் ஆயிடுச்சு. 110க்கு 20னா 100க்கு எவ்வளோ, அதுதான் நட்ட சதவீதம். கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். சட்டையின் வாங்கிய விலை, அடக்க விலைன்னு கூட எழுதிக்கலாம். அடக்க விலை ரூபாய் 110, விற்பனை விலை விற்ற விலை ரூபாய் 90. இங்கு அடக்க விலை விற்பனை விலையை காட்டிலும் அதிகமாக உள்ளது. ஆகவே நட்டம்தான் கிடைக்கும். இப்போ முதல்ல நட்டத்தொகை எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பெரிய எண்ணிலிருந்து தான் சிறிய எண்ணை கழிக்க முடியும். அதாவது அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்கணும். அடக்க விலை ரூபாய் 110, விற்ற விலை ரூபாய் 90. 110ல் 90 போயிடுச்சுன்னா ரூபாய் 20. இப்போ நட்ட தொகை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். நட்ட தொகை வேறு, நட்ட சதவீதம் அப்படிங்கிறது வேறு. லாப சதவீதமாக இருந்தாலும் நட்ட சதவீதமாக இருந்தாலும் அடக்க விலையோடு தான் கம்பேர் பண்ணணும். அடக்க விலை மேலே நட்டம் இல்லைன்னா லாபம் எது வருதோ அது போட்டுக்கணும். இந்த கணக்கில் நட்டம் இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலா. அடக்க விலை 110 ரூபா. 110 ரூபாய்க்கு 20 ரூபா நட்டமாகி போச்சு. அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ 2 பெருக்கல் 100 200. 200/11%. இது தகாபின்ன வடிவத்தில் இருக்குது. கலப்பு பின்னமாக எழுத முடியும். 200ஐ 11ஆல் வகுத்துக்கலாம். ஈவில் இருக்கிறத முழு எண் பகுதியில் போட்டுக்கணும். 18 மீதி தொகுதியில் போட்டுக்கணும். வகுக்கும் எண்ணை பகுதியில் போட்டுக்கணும். 18 2/11%. எடுத்துக்காட்டு 23வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.